இப்போ நம்ம குளிக்க சோப்பு தான் ஒன்று தயார் பண்ண போகிறேன். வீட்டில் உள்ள பொருள் நான் வந்து கரண்டி, பெரிய கரண்டியாக எடுத்துக்கினேன். நான் வந்து எனக்கு அந்த அளவு தெரியும். நான் வந்து இது வந்து அடிக்கடிக்கு நான் செய்கிறது, அதனால் இது வந்து என்னோடய அளவு எனக்கு தெரியும் நல்லா. இது போட்டு நம்ம சோப்பு தயாரிக்கிறதுக்காகவே குளிக்கிற சோப்பு தான் அது. உங்களுக்கு இந்த பேர் வாங்கி நீங்கள் செய்யணுன்னா, ட்ரை பண்ணி பண்ணணுன்னா பாரிஸில் விற்கிதுங்க இது சோப்பு தயாரிக்கிறது. அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கரண்டியில் வந்து 50 கிராம் இருக்கும். நான் வந்து இப்போ 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்குன்னே நம்ம கேட்டோம்னா, பாரிஸில் போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க. இப்போ நான் இதை கொட்டிட்டேன். இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கிறேன். நீங்கள் வந்து 100 போட்டிங்கன்னா இங்கே வந்து 200 ml தண்ணி ஊற்றணும். இப்போ நான் இதை ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே கட்டி முட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்குவோம். இது வந்து வெறும் கையிலலாம் பண்ணால் கை எரிச்சலாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஓட்டை கூட விழுந்துடும், எரியும். இது வந்து எனக்கு பழக்கப்பட்டதால் நான் வந்து கை க்ளோஸ் போடாத நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கை க்ளோஸு கட்டாயம் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்புலையோ இல்லை ஸ்டீல் குண்டாலையோ தான் இதை வந்து பண்ணணும். நீங்கள் வந்து அலுமினிய பாத்திரத்தில் எதனா பண்ணிங்கன்னா அப்போ ஓட்டை விழுந்துடும். இது அவ்வளோ பவரு. இது வந்து நீங்கள் இது நம்ம ஊற்றி வச்சுட்டாலும் மோல்டில் இது வந்து 20 நாள் கழிச்சு தான் நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணணும். உடனே எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி அரிப்பு எடுக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற சோப்புமே வந்து நீங்கள் வந்து 20 நாளுக்கு மேலே கழிச்சு தான் நம்மளுக்கு வெளியே அனுப்புவாங்க. இது வந்து நம்ம கெமிக்கல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ இது வந்து சூடாக இருக்குங்க. நம்ம கொதிக்கிற தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணப்போ பயங்கரமாக கொதிக்கும். இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். இது நல்லா கரைஞ்சிடுச்சு கட்டி முட்டி இல்லாமல். நான் இன்னும் அது நல்லா ஆறின பிறகு எல்லாம் கலகுறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இது ஆறட்டும். இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது வேறு ஒரு பக்கெட்டில் நான் வடிகட்டி நான் வடிகட்டிக்க போகிறேன். இப்போ இது வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டோம். இப்போ அடுத்தது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறி வந்துடுச்சு. சந்தனம் எடுத்து வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன். கரைச்சி வச்சுருக்கேன் சந்தனம். பாருங்கள், சந்தனம் இது நல்லா கரைச்சி அதில் நம்ம ஊற்றிக்குவோம். பாருங்க, சந்தனம் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். சந்தனம் இது வந்து கோபுர மஞ்சத்தூள். பாருங்கள், கோபுர மஞ்சத்தூள். இதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் பாருங்கள், கோபுர மஞ்சத்தூள். நான் இன்னும் அதுக்கு எல்லாமே வச்சுருக்கேன். ரோஸ் ஆயிலிருந்து வாசனைக்கு போடுறதுலேருந்து எல்லாம் வச்சுருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சந்தனத்தில் தான் பண்ண போகிறோம். சந்தனமும் கோபுர மஞ்சத்தூள் தான் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் நான் வச்சுருக்கேன். நான் வந்து இது கொரோனா ஆரம்பித்தப்போ ரொம்ப கஷ்டம் வீட்டில். அப்போதெல்லாம் சோப்பு வாங்க கூட எனக்கு ரொம்ப கஷ்டம்.
அதனால் நானே இதெல்லாம் தயார் பண்ணி என் வீட்டுங்களுக்கு என் பசங்களுக்கு எல்லாேருக்கும் நான் கொடுத்தேன். அதுலேருந்து நான் இப்போ வந்து வீட்டில் செய்கிறது தான் நாங்கள் வந்து குளிக்கிறோம் டெய்லியுமே. இப்போ 1 லிட்ரு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ வெயிலுக்கு வந்து எல்லா எண்ணெயுமே கட்டி போகுது பனிக்கு. இப்போ இது நம்ம கலரி விட்டுடலாம். இது செக்கு எண்ணெய் தான். இது நாங்கள் வந்து வீட்லேயே ஆட்டுறோம், ஊர்லேருந்து ஆட்டி எடுத்துன்னு வந்து எண்ணெய். இவ்வளோதான். இப்போது இது பாருங்கள் எவ்வளோ நம்ம வந்து இது மாதிரி வருது பாருங்கள், திக்கா தோசை மாவு பக்கத்தில் வந்துடும். இது ஊற்றியாச்சு. இப்போது நம்ம கோபுரம் மஞ்சத்தூள் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வடிகட்டிடுவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் கட்டி முட்டியெல்லாம் இருக்கும். அதனால் இப்போ இது பாருங்கள், இதை வந்து வடிகட்டிடுவோம். இது பாருங்கள், ஊற்றியாச்சு. கோபுரம் மஞ்சத்தூள் நம்ம பூசிக்கிறது தான் அது. ஊற்றிட்டேன். இப்போ இதையும் சேர்ந்து கலந்து விட்டுருவோம். பாருங்கள் கலர் எப்படி வருது பாருங்கள். பாருங்கள் நல்லா நம்ம தோசை மாவு பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ சந்தனம் பாருங்கள், ஒரிஜினல் சந்தனம். நான் வந்து இது கோயிலுக்கு போகிறப்போ நான் வாங்கின்னு வந்து வச்சுது இது. இப்போ இந்த சந்தனத்தை அப்படியே ஊற்றிக்குவோம், வடிகட்டு தேவையில்லை. இது வந்து நல்ல சந்தனம். இது பாருங்கள், சந்தனத்தை ஊற்றிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டுடுவோம். வாசனைக்கு ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். அது இருக்குது, எண்ணெய் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து ரோஸ் ஆயிலு. நம்ம இது வேணுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால இது ஊற்றிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன். மூடி பாடி இது பாருங்க, கொஞ்சம் ஊற்றினா போதும், அவ்வளோதான். அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது ஊற்றுனீங்கன்னா. இதில் வேறு எந்த கெமிக்கலும் கலக்கலாம். இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, வீட்டிலையே நம்ம தயார் பண்ணுறதால. இப்போ இதையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டுடுவோம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு நான் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நல்லா தோசை மாவு பக்குவத்தில் வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த மோல்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து மோல்டில் நம்ம ஊற்றிக்குவோம். காற்றடிக்குது, வெளிச்சத்தில் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு கரண்டியில் ஒரு குழிக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ நான் ஒரு மோல்டில் ஊற்றிட்டேன். இது வந்து ஒன்று ஓட்டையாக இருக்குது, அது வந்து எலி கடிச்சிருச்சு, அதனால் நான் அதில் ஊற்றலை. இப்போ இதை நம்ம அப்படியே தள்ளி வச்சுடுவோம். அவ்வளோதான், தள்ளி வச்சிட்டோம். இப்போ ஒன்றும் இருக்கிறத நம்ம இந்த மோல்டில் ஊற்றிக்குவோம். இது வந்து சின்ன சின்னதாக வரும், அது நல்லா பெருசாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் ஒரே மோல்டு தான். ஆனால் இது ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய், அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம மேலெல்லாம் இந்த கடிக்கடியாக வரும் இல்லைங்களா சில பேருக்கு, அதெல்லாம் வராது. இது எந்த ஒரு இதுவும் இருக்காதுமா. இது நம்மளா தயார் பண்ணுறது. குழந்தைங்களுக்கு நான் எங்கள் பேத்திங்களுக்கெல்லாம் இதுதான் கொடுக்குறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டோம். நம்ம அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நான் வந்து இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு இதை எடுத்துருவேன். அதில் பாருங்கள், 2, 4, 6, 7 சோப்பு அதில் ஊற்றிருக்கு. இதில் ஒரு 6 சோப்பு, 7 சோப்பு ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் குறையா இருக்குது, அது சரியாக போச்சு. 8 சோப்பு ஊற்றிருக்கேம்மா. அதில் ஒரு 7, இதில் ஒரு 7, 7 14 சோப்பு நம்ம ஊற்றிருக்கோம். பாருங்க, குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுமா. நானே இது தயார் பண்ணுறது. நான் வந்து விற்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் நான் வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இது பாருங்கள், நல்லா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாம்மா, நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மோல்டில் எடுத்து ஊற்றணும் இல்லையா சோப்பு, அந்த சோப்பு இப்போ நம்மளை எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம செய்த நேற்று இது ஊற்றின இதெல்லாம் நம்ம சோப்பெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலரு நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வாசனையாக குளிக்கிற சோப்பு இது நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோல்டில் எடுத்து ஊற்றணும் இல்லையா சோப்பு, அந்த சோப்பு இப்போ நம்மளை எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம செய்த நேற்று இது ஊற்றின இதெல்லாம் நம்ம சோப்பெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலரு நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வாசனையாக குளிக்கிற சோப்பு இது நல்லா ரெடி பண்ணியாச்சு.